இன்னைக்கு நம்ம மாகி 16th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல கசம் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பிளாக் கலர் டீமனா மாறி நிற்பானா. அலிபாபாக்குல ஒண்ணுமே புரியல. அதுவே அங்க இருந்த அந்த வெப்பன் டீலரான அந்த ஈத்தனன் பரவாயில்ல ரொம்ப நாளா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிளாக் ரூக்கை பயன்படுத்தி ஒரு டீமனை உருவாக்கியாச்சு, இப்பதான் நிம்மதியா இருக்குங்கிற மாதிரி நினைப்பான். அந்த பிளாக் டீமன் அட்டாக்ஸை யூஸ் பண்ணது சம்திங் இது கிராவிட்டி அட்டாக் மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்க. ஏதோ ஒன்னு ரெண்டு பேரை மார்ஜியானா காப்பாத்தினாலுமே அலிபாபா சீக்கிரமே ஏதாவது முடிவெடுறா, எல்லாருக்கும் ஆர்டர் கொடு, இப்படியே விட்டா இன்னும் ஒரு சில வினாடிகள்ல எல்லாரும் இறந்து போயிருவாங்கன்னு சொல்லும் போதுதான் லைக் அவனும் கொஞ்சம் சுயநினைக்கு வந்துட்டு ஆமா கசுமியா அப்படி பண்றான் அப்படின்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். கசும் நேரம் அந்த அகமத் இருக்கிறான் அந்த ராஜா, அவனை போட்டு தள்ளான்னு போகும்போது மார்ஜினா உள்ள புந்து ஒரு அடி வைக்கிறா. கசும் கீழே விழுந்துடுறான். வேற வழி இல்லாம அலிபாபா அவனோட பிளேடை வச்சு கசுமோட கையை வெட்டி எரியறான். அவ்வளவுதான், இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த பிளேடை வச்சு அவனோட தலையை முடிச்சிட்டீங்கன்னா மொத்தமா முடிஞ்சதுங்கிற மாதிரி மார்ஜினா சொல்லிட்டு இருக்கவே ஊருக்குள்ளதான் மக்கள் எல்லாரும் அவ்வளோ வெறுப்புல இருக்கிறாங்கல்ல. ஸோ அந்த பிளாக் ரியூக்கு எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அந்த இடத்துல கசம் திருப்பி அவன் பாடியை ரீஜெனரேட் பண்ணிக்கிறான். ஆனா இந்த ரீஜெனரேஷனுங்கிறது வெறும் அதோட கையையும் ரெக்கையும் மட்டும் வர வைக்கல, அதோட பாடியை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருந்திருக்கு. மார்ஜியானா இந்த தடவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட போனா அவளை அப்படியே ஏர்ல தூக்கி எரியறான். ஏன்னா இந்த பிளாக் டீமனால கிராவிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ அப்படிதான் மார்ஜியானாவை தூக்கி சொருவிந்திருக்கான். இப்போதைக்கு அந்த அகமத்தை மொத்தமா முடிச்சாகணும்னு சொல்லி அதோட பவர்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு இருந்தா கரெக்டா சிந்துபாத் அந்த கசம் மேல ஏறி கசமோட பவர்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்றான். ஸோ சிந்துபாத்தால மற்றவங்களோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ண முடியுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஈத்தனனும் பரவாயில்ல, இந்த சிந்துபாத் கொஞ்சம் பிரச்சனையான ஆளு தான், இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஒரு 10,000 மக்கள் இருப்பாங்களா, 10,000 மக்களோட வெறுப்பால உருவான இந்த பிளாக் ரூயிக்க ஒரே ஒருத்தனால எப்படியும் தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம நினைச்சதான் நடக்க போகுதுங்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. சிந்துபாத்துக்கும் புரியுது அவனால ரொம்ப நேரம் இந்த பிளாக் டீமனை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாதுன்னு. ஏன்னா அவனோட கையே கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால அலிபாபாவை ஃபோர்ஸ் பண்றாங்க, பாரு இவன் வந்து உன்னோட ஃப்ரெண்டு அது இன்ன அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு நண்பன் போராடினது எல்லாமே சரிதான், ஆனா அதுக்காக ரத்தம் சிந்துறதுங்கிறது அது இன்னுமே அதிகமான ரத்தத்தை சிந்த வைக்க தான் முயற்சி பண்ணுமே தவிர ப்ராப்ளமை எண்டுக்கு கொண்டு வராது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது இவன் மட்டும்தான், இந்த பிளாக் டீமன் மட்டும்தான். அதனால இவனை முடிச்சு கட்டிடுன்னு சொல்லிடும் போது சரி வேற வழி இல்லாம அலிபாபாவும் அவன் சோடை எடுத்துக்கொண்டு போய் அந்த பிளாக் டீமனை பெனிட்ரேட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா முடியல. அலிபாபா எவ்வளவுதான் ஜீனியோட பவர்ஸா பயன்படுத்தினாலும் அவன் கையில ஒரு விதமான கிளவுஸ் எல்லாம் வந்து கூட அவன் பவரை பயன்படுத்துறான். இருந்தாலுமே அந்த பிளாக் டீமனோட பிளாக் ரூயிக் இருக்குதுல்ல, அதுதான் அதை காப்பாத்திக்கிட்டு இருக்குது. பிளஸ் அந்த டீமனோட பாடியில நம்ம கசுமோட பாடியும் இருக்கும், அவனோட ஹியூமன் பாடி அங்கதான் இருக்குமா. அதை பார்த்தோன்னே அலிபாபா கொஞ்சம் கவனம் செதற அவ்வளவுதான் அவனை தூக்கி சொருவிட்டு தன்னோட முதுகுல ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருந்த சிந்துபாத்தையும் தூக்கி எறியறான். ஆனா தன்னை தூக்கி எறியறதுக்கு முன்னாடியே சிந்துபாத் அதோட பாடியில அவன் சில மேஜிக்கை பண்ணி விட்டு போயிருந்திருப்பான். லைக் அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கிராவிட்டி மேனிபுலேஷன்ங்கிறத பண்ண முடியாது. இந்த விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே அலிபாபா ஓகே அப்படின்னா நான் தான் இதை முடிச்சு கட்டி ஆகணும்னு அட்டாக் பண்ணலான்னு இருந்தா அந்த பிளாக் டீமனா கசும் தான் நாங்க இருக்கிறான். ஸோ கசுமை பார்க்கும்போது அவன் மனசு சண்டை போடுறதுக்கு ஒத்துழைக்கல, அதனாலேயே அவனோட பவருங்கிறத அவனால திருப்பி வர வைக்க முடியாம இருக்கும். இப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் எங்க கண்ட்ரியை அழிக்க பார்க்கறத விட மாட்டேன்டா, எங்க உயிரை கொடுத்தாவது எங்க கண்ட்ரியை காப்பாத்தோண்டா அப்படின்னு அங்க சண்டை போடுறதுக்காக வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அலிபாபாவுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆயிரும். ஓகே அவங்களும் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, உயிரை பணைய வைக்கிறாங்கன்னா அப்ப நானும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ண சிந்து பார்த்து என்னடா முடியலையான்ட்டு அவனோட பவரை அலிபாபாவுக்கு ஷேர் பண்றான். ஸோ அதுக்கப்புறம் அவனோட ஸ்வாட்ல அந்த நெருப்பு வர வச்சுக்கிட்டு அப்படியே போய் அந்த பிளாக் டீமனை போட்டு தரலான்னு ஆல்மோஸ்ட் கிட்ட போயிட்டான். ஆனா குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி ஜுடார் உள்ள பூந்து அலிபாபா தூக்கி சொருவுறான். ஏற்கனவே ஹீரோவோட ஜீனி கிட்ட அடி வாங்கியிருந்து ஜுடார் இன்னுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கிறான். இருந்தாலும் எப்படியே போனா அந்த பிளாக் டீமனை போட்டு தள்ளிடுவாங்க போலே அப்படின்னு சொல்லி அந்த ஈத்தனன் தான் ஜுடாரை கூப்பிட்டு இருந்திருப்பான். அது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது தான் தெரியுது. அப்ப ஜுடார் அந்த ஈத்தனன் கிட்ட கேட்பான், ஆமா இந்த மஞ்சமுடிக்காரனை கொல்ற அளவுக்கு ஒர்த்தான ஆளான்னு கேட்கக்குள்ள அதுக்கு ஈத்தனனும் இது வரைக்கும் நம்ம ஏகப்பட்ட தடவை காலகட்டத்தை மாத்திரக்காக முயற்சி பண்ணியிருந்திருக்கோம், அந்த எல்லா டைம்ல இந்த மஞ்சமுடிக்காரன் தான் பஞ்சாயத்து பண்ணியிருந்திருக்கான், இவனை கொல்றதுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிலாம் யோசிக்க கூடாது, ரேதர் நம்ம பெரிய பிளானுக்கு அடிக்கடி ஒரு சின்ன முட்டுகள் மாதிரி வந்து நின்றுகிட்டே இருக்கிறான், அதனால முடிச்சுட்டுருன்னு சொல்லும்போது அதுவே அலிபாபாவுக்கும் அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவனோட அந்த பெரிய ஸ்வாட் அப்படிங்கிறது திருப்பி அந்த சின்ன கத்தியா மாறிடுச்சு. ஒரு பக்கம் என்னன்னா அந்த பிளாக் டீமன், இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஜுடாரு. இப்போ நான் யாரை எதிர்க்கிறது, நான் என்னால முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். ஊருக்குள்ள ஏதோ சத்தம் கேட்குதுன்னு மசூரும் ஜாஃபரும் பாக்குறதுக்காக வந்திருப்பானுங்களே. ஸோ அங்க மக்கள் எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு செத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு யார் யாரையெல்லாம் காப்பாற்ற முடியுமோ அவங்களெல்லாம் காப்பாத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 3 பேரும் நம்ம சிந்துபாத்தோட பொருட்கள்லாம் ஆட்டையை போட்டு ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருந்தானுங்களே. ஆனா ஊர்ல இவ்வளவு பெரிய கலவரம் நடக்கிற காரணத்தால கொஞ்சம் மனசை மாத்திக்கிட்டவனுங்களும் எனக்கு என்னமோ நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மந்திர பொருட்கள் மாதிரி தெரியுது, இதை எவன் இருந்து ஆட்டையை போட்டோமோ அவன்கிட்டயே கொண்டு போய் கொடுத்தா இந்த ஊர்ல நடக்கிற இந்த கலவரத்தை அவனால
அவனால மேபி தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்துபாத்தை தேடிட்டு இருக்கிறானுங்க. இப்படி ஊரே கஷ்டத்துல மக்கள் எல்லாரும் துயரத்துல இருக்கும்போது காப்பாத்த யாரும் வரமாட்டாங்களான்னு இருக்கைக்குள்ள அப்போ வானத்துல ஒரு ரியூக் ஒன்றும் பறவை மாதிரி வரும். அவ்வளோ பெரிய ரியூக் யாரை சுத்தி இருக்குடான்னு பார்த்தா வேற யாரு, அது நம்ம ஹீரோ பையன் அலாதீனோட தான். ஆனா அதே நேரத்துல ஜுடார் இந்த கசுமோட இந்த டார்க் டீமன் இருக்குதுல்ல, இதை வந்து தன்னோட ஜீனியா அவன் மாத்திக்கிட்டான். தன்னோட கண்ட்ரோல் அவன் எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம இந்த சிந்துபாத் சின்ன பையன் ஏதாவது வேலை பார்ப்பான் அப்படின்னு அவனையுமே அதே இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிட்டு, கவலைப்படாத சிந்துபாத், எனக்கு எப்பவுமே உன்னை ரொம்பவுமே பிடிக்கும், உன்னை அவ்வளோ ஈஸியால கொல்ல மாட்டேன்ட்டு அடுத்தது அலிபாபாவை கொல்றதுக்காக தன்னோட பவரை ஷேர் பண்ணி அந்த டீமனை இன்னுமே அடுத்த லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு அலிபாபாவை அட்டாக் பண்ணும்போது மார்ஜியானா உள்ள பூந்து எப்படியே காப்பாத்துறான். மார்ஜியானாவை பார்த்தோன்னே அலிபாபா, ஹே சூப்பர், உன்னால என்ன தூக்கி எறிய முடியும் தானே, கமான், அவனை ஆகாயத்துல வச்சு நான் போட்டுறேன், என்ன தூக்கி எறியன்னு சொல்லக்குள்ள சரின்னு மார்ஜியானா தூக்கி போடுறா. ஆனா ரொம்ப ஈஸியாவே அவனை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த டீமன் அந்த மாகோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு ஸ்வாடு மாதிரி வச்சு நம்ம அலிபாபாவை அட்டாக் பண்ணக்குள்ள அலிபாபாவோட ஸ்வாட் அந்த இடத்துல பிரேக் ஆகுது. உடஞ்சு போயிருந்தாலுமே ஸ்டில் அங்க இருக்கிற மார்ஜியானா கிட்ட செத்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் என்ன தூக்கி போடு, எப்படியாவது அவனை டிஃபீட் பண்ணணும்னு சொல்லக்குள்ள மார்ஜியானாக்கு இல்ல வேணாம் செத்துடுவேன் அப்படின்னு தான் தோணுது. ஆனா வேற வழி இல்ல. ஆனா அலிபாபாவை தூக்கி போறதுக்கு முன்னாடி அந்த டார்க் டீமனை அவனை அட்டாக் பண்றதுக்காக வருதா, அப்போ உள்ள போந்து கரெக்டா நம்ம ஹீரோ அலிபாபாவை காப்பாத்தி விடுறான். இவ்வளவு நேரமா அலிபாபாவை காப்பாத்துறதுக்காக ஹீரோ வரல, ஆனா தன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு அலிபாபா நினைக்கும் போதுதான் அவனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ உள்ள இறங்கி இருந்திருக்கான். ஆனா ஹீரோ வந்ததுங்கிறது ஜுடாருக்கு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி தான். 2 பேரே ஒரே இடத்துல முடிச்சிடறான்டான்னு. எவ்வளவு நாளா எனக்குன்னு ஒரு ஜீனி இல்லாம இருந்தது, ஆனா இப்போ பின்னாடி பார்த்தா எப்படி சோக்கா வச்சிருந்திருக்கேன், மரியாதையா ஊன் ஜீனி வெளியில கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணா. அந்த அட்டாக்கை தடுத்ததுக்கு அப்புறமும் ஹீரோ யோசிப்பான், என்ன ஊகோவை பத்தி சொல்றியா? ஆனா அவன் கடைசியா என்கிட்ட பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ ஊகோ இனிமேல் என் கூட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஜுடாருக்கு இது சரியான டிசப்பாயின்மெண்ட். என்னதே அந்த ஜீனியும் கூட இல்லையா, அப்படின்னா சாவுடா, உன் கூட நான் சண்டை போட்டுக்கிட்டுன்னு ஒரே அடியில் அவனை முடிச்சிடலான்னு பார்த்தா அது வேலைக்கு ஆகல. ஏன்னா ஹீரோவுக்கு கடைசியா ஊகோவோட பவர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பான். அந்த பவரெல்லாம் வச்சு ஊகோவோட ஒரு சின்ன காப்பி மாதிரி அவன் கிரியேட் பண்ணும்போது பெருசா ஜுடார் அதுக்கு அசரல. என்னடா சும்மா அதிக லெவல்ல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அனலை வச்சு உன்னோட ஜீனி மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கி இருந்திருக்கியோ, நீ சரியான போர்டான அட்டாக் பண்ண வந்தா ஊகோவை மனசில் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல அவன் அட்டாக்கை பயன்படுத்துறான் ஹீரோ. அவ்வளவுதான், ஜுடாருக்கு என்னாச்சுன்னு தெரியல. சிந்துபாத்தை ஜுடார் ட்ராப் பண்ணி வச்சிருந்தான்ல, அதுல இருந்து சிந்துபாத் ரிலீஸ் ஆயிருப்பானா. ஓகே, சிந்துபாத் நல்லா தான் இருக்கிறாங்கிறத பார்த்தோன்னே ஹீரோ இந்த மாதிரி நான் இப்போ வரும்போது தான் பார்த்தேன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஏதோ பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால மார்ஜியானா நீ சிந்துபாத்தை கூட்டிட்டு முதல்ல ஊருக்குள்ள போ, நாங்க இங்க இருக்கிற பிரச்சனையை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னா இவங்க வந்து அரண்மனையில தான் சண்டை போட்டு இருக்கிறாங்க. அந்த ஜுடார் அடி வாங்கியிருந்தாலும் பெருசா எதுவும் ஆயிருக்காது போல. என்னடா குட்டி பையா உன்னால இவ்வளவுதான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்கல அதை ஹீரோவுமே ஒத்துக்க தான் செய்யறான். ஓகே ஃபைன், நான் இப்போதான் இந்த மேஜிக் எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறேன், அதனால டெக்னிக்கலா உன்னோட நான் பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறேன், அதனால உன்னை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு உதவி தேவைப்படுதுன்னு அலிபாபா கிட்ட போய் கேட்டேன். அவன் திருப்பி அந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள போயிருவானா. மறுபடியும் அவனை மோட்டிவேட் பண்றதுக்காக தான், இங்க பாரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்போ வேணா சண்டை போட்டுட்டு இருக்கலாம், இருந்தாலும் ஒன்ஸ் இளவரசனான நீ வந்துட்ட அவங்கள காப்பாற்ற போற அப்படிங்கும் போதே மக்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருந்தாங்க, நமக்கு ஒரு விடிவு வரும் அப்படின்னு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மக்கள் எல்லாரும் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்போ உயிரை காப்பாத்துறதுக்காக இங்க இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படிப்பா இப்படியே இருக்கலாம், நீ ஏதாவது பண்ணணுமே, பண்ற அளவுக்கு நீ கேப்பபிள் தான், இறங்கி பண்ணனா மட்டும் போதுண்டா அப்படின்னு அலிபாபாவை மோட்டிவேட் பண்ணிட்டு ஃபர்தரா ஹீரோ இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணக்குள்ள அவனோட நெத்தியில ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி வருது. இதை கவனிச்சா அந்த ஈத்தனன், இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, இந்த குட்டி பையன் கிங் சாலமனோட அறிவாற்றல பெற்றிருக்கான் அப்படின்னு நினைக்க அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ.